நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா முடியும்போது கடைசியில் என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு நந்தினி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லார் மேலேயும் கோவமாக இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க. என்னென்னமோ சொல்லி திட்டுறாங்க. எல்லாம் டிஆர்பி பண்ணுறீங்க இது அதுன்னு பேசுகிறாங்க. இங்கே எல்லாருக்கும் ட்ராஃபி தானே வேணும், அது வாங்கிக்கோங்க. சும்மா என்கிட்ட வந்துட்டு விளையாடாதீங்க. உங்கள் யாராலையும் என்கிட்ட வந்துட்டு அன்பால் போட்டி போட முடியாது. அதில் நான் தான் இது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்றதையும் புரியலை. கிட்ட போயிட்டு நான் உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்காக வந்துட்டு உன்கிட்ட வந்து அப்படியே அதுக்காக வழிஞ்சிட்டு நீ வந்து இது பண்ணுவ அப்படின்றதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணல அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. அடுத்தது கனிக்கிட்டேயுமே வந்துட்டு உங்கள் மேலே ஒரு அன்பு வந்துட்டு நீங்கள் காமிச்சதில் உண்மை தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்ககிட்ட அவ்வளோ இதுவாக அழுதேன். ஆனால் அதுவே எனக்கு இன்றைக்கி ஃபேக்காக இருக்குமோன்னு தோணுது, அதனால் நான் உங்களை விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி கனிக்கிட்டேயுமே சொல்லிகிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னா ஒன்றுமே புரியல. இந்த பாரு இந்த இடத்துலையும் ஸ்கோர் பண்ணி அதுக்கு இந்த இடத்துலையும் வந்துட்டு கேமராவில் வரணுன்றதுக்காக கடுப்பேற்றுற மாதிரி அவங்க அவ்வளோ கோவமாக கத்திட்டு இருக்காங்க. எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. இவங்க போயிட்டு ஏதோ சொல்கிறதுக்கு போகிறாங்க. துஷர் தடுக்கிறாரு, ஆனாலும் கேட்காம டோன்ட் டச் மீ நீ போயிட்டு நான் என் பாயிண்ட்டை சொல்ல வேண்டிய இடத்துல வந்துட்டு நீ வந்து எதுவும் சொல்லக்கூடாது, நீ போன்ட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்காங்க. இந்த பார்வதி கடுப்பாக இருக்குது. அதை பார்க்கும்போது அது ஓவராக பண்ணுது இந்த பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவங்க அழுதுகிட்டு ஒரு கட்டத்தில் அப்படி இப்படின்னு பாத்ரூம் போகிறாங்க. அங்கேருந்து திரும்பவும் வந்து கத்திக்கிட்டே வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கலை எங்கடா இருக்க, கலையரசு எங்கே இருக்க அப்படின்னு கத்துறாங்க. அவர் பயந்து போய் பார்க்க, நான் நாள் உன்னை நான் தான் நாமினேட் பண்ணேன், ஆனால் வந்துட்டு உன் கண்ணில் ஒரு பவர் இருக்குது, கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப. இவங்க எல்லோரும் உன்னை முட்டாள்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் நீ வந்து கண்டிப்பாக ஜெயிப்ப, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கலையரசனும் துஷரும் வந்துட்டு வெளியே உட்காந்துட்ருக்காங்க நந்தினி கூட ஷோஃபாவில். அப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி எல்லாரும் ஒரு மாதிரி நடிக்கிறாங்களா, எனக்கு அந்த மாதிரி தெரியல. எது சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறாங்களா, சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட ஒரு தப்புன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அவங்க எல்லாம் உன் வாயை பிடுங்கி வந்துட்டு உன்னை இது பண்ணணுன்ட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு கண்டென்ட் தேடுறாங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ சொல்லாங்க. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரே கத்தி இது பண்ணுறாங்க. அக்கா நான் சொல்கிறது கேட்கா, ஏன்க்கா நீ ஒரு நல்ல பிள்ளையேக்கா, நீ அழுகாத, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு துஷருமே வந்துட்டு அழுதுடுறாரு. நீ வந்துட்டு இங்கே தான் இருக்கணும், நீ வந்து வெளியே போகிறதுக்கு டிசர்விங் கிடையாதுன்னு ஃபீல் பண்ணி அழுகிறாரு. உண்மையிலே அதை பார்க்கும்போது அவர் ஹார்ட் ஃபெல்ட்டாக நம்மளையும் மறந்து அழுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நந்தினியுமே அழுது கொஞ்சம் சமாதானம் ஆக பார்க்குறாங்க. நம்ம பாரு சும்மா விடுமா வந்துடுச்சு. வந்து திரும்பவும் வந்துட்டு சபரியை பற்றி இவங்க அங்கே இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சதை பற்றி கிண்டல் பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க நந்தினி. அவனுங்க எப்போவுமே அப்படி தான், அவனுங்க என்னையும் அப்படி தான் பேசினானுங்க, இது பண்ணி பேசுவானுங்க அதை பண்ணி பேசுவானுங்க. மச்சான் நீ போய் பிக் பாஸ் கூப்பிடுவார், நீ உள்ளே போயிட்டு உனக்கு யூ நீட் சப்போர்ட் மச்சான் அப்படி இப்படின்னு வந்துட்டு அவங்கக்கிட்டே இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க. நீ இங்கே இருக்காத, நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டு நீ போயிடுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் அவுட் ஆகிட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணலாமே அப்படின்ட்டு பார்வதி நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க போல இருக்குது. இந்த இடத்துல அவங்க பண்ணதை பார்க்கும்போது செம கடுப்பாக காண்டாக தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு நந்தினி கிட்டே பேசுகிறாங்க. நந்தினி போயே ஆகணுன்ற மாதிரி சொல்ல அட்வைஸ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவங்க சரி வர மாதிரி தெரியல, அதனால் வந்துட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. நந்தினி இப்போது வந்துட்டு ஆக்சுவலாக வாக் அவுட் பண்ணிட்டாங்க ஷோலேருந்து. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நந்தினி போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்தினவங்களை எல்லாரையும் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அழகாக வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.